லாஸ்ட் வீடியோவோட பேங்கிள் கண்டினியூஷன் தாங்க இது. அடுத்த ஸ்லாட் ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட செம்ம டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வீடியோலையுமே உங்களுக்கு வந்து ஒரு புது கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் செட் வைஸ் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் சிங்கிள் பேங்கில் வாங்கினாலும், சிங்கிள் பேங்கிள் நிறைய பேர் என்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் கேட்டது வந்து இன்ஸ்டாலையுமே நிறைய பேர் பிங்க் பண்ணியிருந்தீங்க, ஒரு பேங்கிள் தருவாங்களா சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சிங்கிள் பேங்கிள்னு சொல்லிட்டு சில டிசைன்ஸ் எல்லாம் ஸ்லாட் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த பர்டிகுலராக வந்து நான் சிங்கிள் பேங்கிள் தான் வாங்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் பார்வையாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் பர்டிகுலர் டிசைன்ஸ்லாம் எடுத்து காமிப்பாங்க. ஸோ சிங்கிள் பேங்கிள் வாங்கணுன்ற ஐடியா இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த பர்டிகுலர் பூ போட்ட அந்த கடா பேங்கிள் டைப் மாதிரியே இருக்குது, ஸ்க்ரூ இல்லாததுன்னு கேட்டிங்க. இது வந்து உங்களுக்கு சில பேங்கிள் சிங்கிளாகவும் கிடைக்கும், பேராகவும் கிடைக்கும். 20 கிராம்ஸ்லேருந்து 24 கிராம்ஸ் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த பர்டிகுலர் செட்டே நான் கையில் வச்சுக்கிறதுலையே அது வந்து 20, 24 ரெண்டுமே இருக்குது அவைலபிள். மோஸ்ட்லி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு, அந்தளவுக்கு நல்ல பார்வையாகவே இருக்கும். அதே பூ போட்ட மாதிரியான இந்த டிசைனர் பேங்கிளுமே உங்களுக்கு 15 கிராமுக்கே வந்து பேர் வந்து அவைலபிள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்மி வெயிட்னு சொல்லலாம் அந்த பர்டிகுலர் கலெக்ஷன். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி வெயிட்டில் வந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன் டிசைன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் நல்ல ஷைனிங்காகவும் சூப்பர் கிளாஸியாகவும் இருக்குது. இதில் செம்ம அழகான ஒரு கலெக்ஷன் காட்ட போகிறேன். இது வந்து மிக்ஸ்டாக நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே 24 கிராம்ஸ்க்கு வரக்கூடிய பேர், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதில் இந்த கிராஸ் பேங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வைடாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ப்ராடாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் டெய்லி வேர் கூட பண்ணலாம், தூங்கும்போது மட்டும் கழட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா டே ஹவர்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் வேறு கூட ஒரே ஒரு பேங்கிள் கையில் போட்டுட்டு போனால் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான டிசைன் தான். உள்ளே வேணும்னா நீங்கள் பிளாஸ்டிக் வலையும் போட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டு. இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பேங்கிள் நீங்கள் கையில் போட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்டைலிஷாக தெரியும். மற்ற பேங்கிளோட போடும்போது ஒரு பேங்கில் மட்டும் நீங்கள் கையிலையோ இல்லை பார்டர் பேங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதில் கட் டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்ட் பேர், தேர்ட் பேர் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காசு பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா காசு பேங்கிள் நம்ம நிறைய வருஷமாக பார்த்துட்ருக்கோம் காசு பேங்கிள். பட் இந்த வெயிட்டுக்கு அழகாக ஒரு பேரே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராங்காக எவ்வளோ அளவுக்கு நல்லா ப்ராடாக இருக்குன்னுட்டு. இன்னொன்று கேட்டிருந்தாங்க, இதே டிசைனில் எனக்கு 6 வேணும் 4 வேணும்னா வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு. எஸ், குவான்டிட்டி நிறையா இருக்குது. இல்லை அந்த டிசைன் அந்த நேரத்தில் இல்லைனாலும் ஆர்டர் பண்ணிக்கிட்டா ஒரு 21 டேஸில் உங்களுக்கு வந்துடும். இது ஸ்டோன் வச்ச பேங்கிள். ஸ்டோன் வச்ச பேங்கிளில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்ககிட்ட டைமண்ட் லுக்கில் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பேங்கிளில் ஒரு லுக் வருமோ அதே லுக் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங், க்ளோஸ் செட்டிங்கில் அப்படியே பார்க்கறதுக்கு டைமண்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் அது டைமண்ட் ஸ்டோன் கிடையாது, இட்ஸ் நார்மல் ஸ்டோன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி உங்களுக்கு அதில் டைமண்டில் ரியல் எமரல்டெல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்களோ அதே மல்டிபிள் கலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதில் டைமண்ட்லேயே ஓப்பன் செட்டிங் பேங்கிள்ஸ் வந்து இருக்குது. இது நம்ம ரிங்ஸு, பவாலி டைப் இயரிங்ஸில் அதிலலாம் பார்த்துப்போம். அதே மாதிரி பேட்டர்னு உங்களுக்கு வந்து நார்மல் பிளெயின் கோல்டுலேயே இந்த டிசைன் வந்து ஒன்று ஆன்டிக்கில் வரும், அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு ஸ்டோன் செட்டு. அண்ட் இதுவுமே ஸ்டோன் பேங்கிள். இது நீங்கள் கம்மலில் கூட பார்க்கலாம், இதே மாதிரி பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு ஓப்பன் செட்டிங்கில் டைமண்ட் மாதிரியே லுக் இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன். 30 கிராம் வரும். நான் சொல்கிறது பேர் வெயிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 3 கிராம் 4 கிராமில் நான் கிஃப்ட் பண்ணுங்க, ஒரு கிட்ஸ்க்கு வந்து அதுக்காக வாங்கி கொடுக்கணும், இல்லை நானே வந்து செல்ஃபாக வந்து என்னோடய பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் செட்டு சொல்லுவேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், நீங்கள் வியர் பண்ண அவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு சூப்பரான கலெக்ஷன். அதில் பேர்ல் அந்த ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் சென்டரில் வரக்கூடாது குட்டியாக அழகாக உங்களுக்கு 2 பீகாக் பென்னண்ட்டு, சிங்கிள் பீகாக் பென்னண்ட்டு, மகாலட்சுமி பென்னண்ட்டு, அதுக்கு கீழே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அது சோக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நீங்கள் இதை பங்கியாக கூட நீங்கள் வந்து பேரப் பண்ணிக்கலாம். 3 to 4 கிராம்ஸ் அந்த வெயிட்குள்ளே வரும். மோஸ்ட்லி 3 கிராம் 320 மில்லி அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. நான் மேக்ஸிமம் 4 கிராம் சொல்லியிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 8 கிராம் எல்லாமே 1/7 வரும். ஸோ கிராஸ் வெயிட் வந்து உங்களுக்கு 13 அந்த மாதிரி வருது. அதில் உங்களுக்கு வந்து ஸ்டோன் பீட்ஸ் வெயிட் எல்லாம் போக, இதில் ஸ்டோன் இல்லைன்னு தெரிஞ்சு மோஸ்ட்லி பீட்ஸ் வெயிட் தான். அது போக உங்களுக்கு நெட் வெயிட் வந்து டேக்கில் கொடுத்துருவாங்க. 1/7 அழகாக 3 ஸ்டெப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் வியர் பண்ணுறது. இதுக்கு நீங்கள் பேக் செயின் போடுறதுனா 3 கிராமுக்கு நீங்கள் வந்து பேக் செயின் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை ரோப் போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு பேர்ல் வேண்டாம், கோல்டு பால்ஸ்லேயே டபுள் ஸ்டெப்பில் வேணும், ட்ரிபிள் ஸ்டெப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் செட் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து இந்த பேர்ல் வச்சதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதில் மெயினாக நம்ம நெக் செட் மாதிரி வியர் பண்ணிக்கலாம். சைடு ஹிப் செயின் நான் வந்து தாராளமாக போட்டுக்கலாம், ரொம்ப நல்லதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப வந்து ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று
நிறைய வந்து இல்லை நான் அது உங்களுக்கு நான் வியர் பண்ணி காட்டும் போது சொல்கிறேன், கெஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரி இந்த ஜுவல்லரியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த கோரல் பேர்ல் அண்ட் கோல்டு பால் வச்சு வருது இல்லையா, அது யூனிக் பீஸ். இதெல்லாம் இப்போ நியூ ரிலீஸு. ஈவன் அந்த சைடில் வரக்கூடிய முகப்பு டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருக்கும். இட்ஸ் டிஃப்ரெண்ட் பீகாக் டிசைன். பீகாக்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான பேட்டர்ன். இது ஃபுல்லாக கோல்டு பால் ஹேங்கிங்லேயே குட்டி குட்டி கெம்ப் பென்னன்ட் வச்சு வரக்கூடியது. இதில் ட்ரிபிள் லேயர், டபுள் லேயர் அண்ட் தென் சிங்கிள் லேயர் கிடையாது, டபுள் லேயர் அண்ட் ட்ரிபிள் லேயர் இருக்குது. சைடில் முகப்பில் கூட உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங் அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த டிசைனும் சரி, அடுத்த பேர்ல் டிசைனும் சரி, நீங்கள் ஹிப் செயினாக சைடு ஹிப் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக நெக் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்யூட்டான ப்ராடக்ட்டுங்க. எனக்கு இதில் ஒரு டிசைன் நான் பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி ஓப்பன் ஹேரில் போகல. ஏன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக கலைஞ்சிரும். கிட்டத்தட்ட 1.5 hour 2 hours ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கலைஞ்சிரும் ஹேர்லாம். அப்படின்றதுனால எப்பவுமே ஜடை தான் போட்டுட்டு போவேன். பட் இந்த ஜுவல்லரி வந்து நிறைய ஹேர் ஆக்சஸரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் ஹேராக சைடில் வந்து ஒரு சின்ன பின் பண்ணிவிட்டு அழகாக இதை வச்சுட்டு நீங்கள் சின்னதாக ஒரு ஃப்ளார் மொட்டு மாதிரி ஒரு ஃப்ளார் வந்து செட் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் ஆக்சஸரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது ஒரே ஜுவல்லரியை நெக்லஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹிப் செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் ஆக்சஸரியாக யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளாக நீங்கள் ரொம்ப அழகாக எந்த அளவுக்கு ஒரு ஜுவல்லரி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு டிசைன் இது. அண்ட் இது வந்து காலேஜ் கோயர்ஸு கிஃப்டிங் பர்பஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கோல்டில் ஒருத்தர் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், எனக்கு ஒரு 3 grams அவ்வளோதாங்க பட்ஜெட். எனக்கு 3 to 4 grams வாங்கி கொடுக்கணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த செயின்ஸ்க்கு எனக்கு பென்னண்ட்டோடு வேணும்னா நீங்கள் பென்னண்ட்க்குன்னு சொல்லிட்டு தனியாக தேட வேண்டாம். இவங்க கிட்ட பென்னண்ட்டில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பேங்கிளில் கிட்டத்தட்ட நம்ம 4-5 பார்ட் வீடியோ போட்டோம். எவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்தது. அதே மாதிரி தான் பென்னண்ட்டில் கூட இனிஷியல் பென்னண்ட்லேருந்து கோல்டு ஐடால் பென்னண்ட்ஸ்லேருந்து அண்ட் ஃபேன்சி பென்னண்ட்ஸ்லேருந்து சின்ன சின்னதாக மகாலட்சுமி பென்னண்ட், ஆன்டிக் பென்னண்ட்லேருந்து பெரிய பெரிய கல் வச்ச பென்னண்ட் வரைக்கும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அரை பவுனுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னும் போது இந்த செயின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு 1 gramக்கு பென்னண்ட் போட்டாலே ரொம்ப பார்வையாகவும் அழகாகவும் தெரியும். ஸோ நீங்கள் 1/2 gram 3/4 gram 1 gramனா ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கேஸ்டிங்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பென்னண்ட்டோடவே நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு வரும், ஏன்னா எனக்குமே இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு டவுட் வந்தது. இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற செயினா ஜென்ஸ் யூஸ் பண்ணுற செயினா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது எல்லாமே யூனிசெக்ஸ் செயின் தாங்க. 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் மாடல். சில அந்த சச்சின் மாடல் டிசைன்லாம் இருக்கலாம், அது தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து 2 பேருமே போட்டுக்கலாம். அண்ட் இந்த காம்போ செட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு செம்ம மூவிங் அண்ட் மோஸ்ட் வாண்டட்னா இந்த காம்போ செட் கலெக்ஷன் தான். ஸோ இது எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நம்ம ஒரு பெரிய வீடியோவாக பண்ணிடலாம். இதுவும் நிறையா செட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த செட்டு வந்து 8 பவுன் செட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு பேப்பர் காமிச்சோம் இல்லையா, ஸோ அதில் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். கிராமுமே கூட டேகும் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. இதில் இயரிங்ஸ், நெக்லஸ், சோக்கர் அண்ட் ஹாரம், பேங்கிள். ஸோ மொத்தமாக 8 சவரனில் ஒரு பர்ஃபெக்ட் ஆன்டிக் வெட்டிங் செட்டு. இயரிங்ஸ் வேணும், வேறு எதாவது வேணும்னா கூட நீங்கள் மாற்றி கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வேணும்னா டெஃபினட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ